கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அலங்கோலத்திலிருந்து அலங்காரம், ஸ்காட்லாந்தின் நாட்டின் வடபகுதியில் அந்த தேசத்தின் பாணியில் கட்டப்பட்ட ஒரு பழமையான மாளிகை ஒன்று உண்டு. அதில் பல அறைகள் இருப்பினும் ஒரு அறை மட்டும் மிகவும் விசேஷமானது. அவ்வீட்டை பார்வையிட செல்லும் ஓவியரெல்லாம் அந்த அறையின் சுவர்களில் ஏதாயிலும் ஒரு ஓவியத்தை வரைந்து செல்வது வழக்கம். ஒரு காலத்தில் அந்த அறை மிக நேர்த்தியாக கட்டப்பட்டு அழகிய வர்ணம் பூசப்பட்டதாய் இருந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு சோடா குடிநீர் சேமிப்பு களம் வெடித்து அதன் அழகிய சுவரெல்லாம் கரைபட்டு போயின. அங்கு தங்கியிருந்த பிரபல ஓவியர் சர் எட்வின் லாண்டர்சீர் என்பவர் அந்த கரைகளை பார்த்தபோது அவை நிலையாக நிற்கும் கரைகள் போல அவருக்கு தோன்றின. பின் அவர் தன் கலைத்திறனால் அந்த கரைகளை விலைமதிக்க முடியாத ஒரு ஓவியமாக மாற்றிவிட்டார். அந்த ஓவியத்தை கண்ட அனைவருக்கும் ஒரு உண்மை காட்சியைப் போலவே தோற்றமளித்தன. இந்த ஓவியம் ஸ்காட்லாந்தின் சிறந்த மலைக்காட்சி ஓவியங்களில் ஒன்றாக விளங்குகிறது. அன்று அலங்கோலமான கரை இன்று ஆயிரக்கணக்கானோரை தன் பக்கம் இழுக்கும் ஒரு அழகிய காட்சியாய் விளங்குகிறது. ஒரு காலத்தில் நமது ஆவிக்குரிய வாழ்வும் நன்கு வளர்ச்சியடைந்த தேவனுடைய கண்களுக்கு அழகானதாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் தற்போதோ நற்சுவாபங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், மிகச்சிறந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் மறைந்து பாவ கரைபடிந்து அலங்கோலமாய் காணப்படுகிறதோ? முந்தின நாட்களில் என்னில் காணப்பட்ட உன்னத அனுபவங்கள் மீண்டும் துளிர்ப்பது சாத்தியம்தானா? நான் இழந்து போயிருக்கும் ஜெப ஜீவியம் என்னில் புதுப்பிக்கப்படுமோ என்ற அங்கலாய்ப்போடு காணப்படுகிறீர்களோ? உங்கள் ஆத்துமா தொய்ந்து போய் உள்ளதோ? சோர்ந்து போகாதீர்கள். சத்துவத்தை கொடுக்கிற தேவன் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரை அண்டி சேர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரிடத்தில் இருந்து எல்லா நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். சோர்ந்து போகாதிருங்கள், விழித்திருங்கள், செபித்திருங்கள், தேவனோடு உறவில் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.